வணக்கம். நாம எல்லாருமே நன்மை தீமை பத்தி யோசிச்சிருப்போம். இன்னைக்கு தீமைங்கிற இந்த பெரிய விஷயத்த ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்துல கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன். நெருப்பு அது நல்லதா கெட்டதா? பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான கேள்வி மாதிரி தோணும். ஆனா நம்மளோட முழு உரையாடலுக்கும் இதுதான் மையப்புள்ளி. நாம பார்க்க போற இந்த ஆழமான கருத்துக்கள் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் எழுதின டெய்லி டிவைன் டைஜஸ்ட் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த நூல் காலங்காலமா இருக்கிற இந்த கேள்விக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான பார்வையை நமக்கு கொடுக்குது. முதல்ல இந்த நூல் தீமை அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்களா, எவ்வளவு நேரடியான ஒரு வரையறை. அதாவது ஒரு மனுஷனோட அடிப்படை இயல்பை, அவனோட குணத்தை எது சிதைக்குதோ, எது சேதப்படுத்துதோ அதுதான் தீமைன்னு இந்த நூல் சொல்லுது. ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான திருப்ப வருது. இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, நன்மையும் சரி தீமையும் சரி அது நிரந்தரமான விஷயம் கிடையாது. அது பாக்குற பார்வையை பொறுத்து மாறுமா. இந்த ஒரு வரிதான், இதுதான் இந்த முழு விஷயத்தோட சாராம்சமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தருக்கு நல்லதா தெரியற ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு கெட்டதா தெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த சார்பு நிலைய நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஞாபகம் இருக்கா? முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன், நெருப்பு நல்லதா கெட்டதான்னு. அதுக்கான அற்புதமான பதில் இங்க இருக்கு. அதே நெருப்பு தான் பசிக்கு சாப்பாடு சமைக்கும்போது நமக்கு நன்மை செய்யுது. ஆனா அதே நெருப்பு ஒரு வீட்டை எரிக்கும்போது ஒரு பெரிய தீமையா மாறிடுது. அப்ப பாருங்க, பொருள் ஒண்ணுதான், ஆனா அதோட சூழலும் பயன்பாடுதான் அத நன்மையாவும் தீமையாவும் மாத்துது. எவ்ளோ ஆழமான கருத்து இல்லையா? இந்த சார்புநிலை பல விதங்கள்ல வெளிப்படுது. இந்த நூல் இயற்கையே நன்மை தீமை கலந்த ஒரு கலவையா தான் பாக்குது. இன்னும் சொல்ல போனா, ஆன்மீக பாதையில போற ஒருத்தருக்கு தீமைக்கான அர்த்தமே வேற. அவரோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கிற எந்த ஒரு விஷயமும் மத்தவங்களுக்கு அது சாதாரணமா தெரிஞ்சா கூட அவருக்கு அது ஒரு விஷம் மாதிரி. சரி, நன்மையும் தீமையும் இவ்வளவு சிக்கலா இருந்தா நாம எப்படி எதை செய்யறதுன்னு முடிவெடுக்கிறது? இந்த குழப்பத்தை சரி செய்ய இந்த நூல் நமக்கு ஒரு அருமையான கருவியை கொடுக்குது. அந்த முக்கியமான கருவி அல்லது திறன்தான் பகுத்தறிவு. அதாவது எது சரி எது தப்புன்னு நல்லா ஆராய்ந்து முடிவெடுக்கிற திறமை. இதுதான் இந்த சிக்கலான பாதையில பயணிக்க நமக்கு தேவையான திறவுகோல். இந்த பகுத்தறிவுங்கிற விஷயத்த பத்தி பேசும்போது இந்த நூல் நம்மள ஒரு ஆச்சரியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வெறுப்புங்கிற ஒரு உணர்வை பத்தின நம்மளோட எண்ணத்தையே இது மாத்த போகுது. வெறுப்பு ஒரு கெட்ட உணர்ச்சி தான் நாம எல்லோரும் நினைப்போம். ஆனா இங்க பாருங்க, ரொம்ப நுட்பமான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வித்தியாசத்தை இந்த நூல் சொல்லுது. அதாவது ஒரு மனுஷனை வெறுக்கிறது தப்பு, ஆனா தீமைய, அந்த தீய செயல, அந்த குணத்தை வெறுப்பது ரொம்ப அவசியம். அத நாம வளர்த்துக்கணுமா. இதுதான் பகுத்தறிவோட உண்மையான வேலை. மனுஷனையும் அவரோட செயலையும் பிரிச்சு பாக்குறது. இந்த எல்லா விவாதங்களுக்கும் பிறகு இந்த நூல் நம்மள ஒரு பிரார்த்தனை மூலமா ஒரு ஆழமான சிந்தனைக்கு கொண்டு போகுது. இதுதான் இந்த ஞானத்தோட இறுதி நோக்கம்னு சொல்லலாம். தாயுமானவரோட இந்த பிரார்த்தனையோட இந்த வழிகாட்டல் முடியுது. தீயவர்களின் அறிவுக்கு எட்டாத ஆண்டவரே, எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை தூய்மைப்படுத்தியருளும். இது தீமைய சரியா புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடணும்னு கேக்குற ஒரு மனசோட வெளிப்பாடு. அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்ததிலிருந்து கிடைக்கிற முக்கியமான பாடம் இதுதான். தீமைங்கிறது நிலையானதில்ல, அது சார்புடையது. அதை சரியா கையால நமக்கு பகுத்தறிவுங்கிற கருவி ரொம்ப அவசியம். இப்போ இந்த கடைசி கேள்வி உங்களுக்காக. தீமைய பிரிச்சு பார்க்க பகுத்தறிவு தான் வழின்னா, உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முடிவுகள்ல, உங்க உறவுகள்ல இதை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? யோசிச்சு பாருங்க.